அண்ட் துளசி குடும்பம் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ தான் ஆரம்பிச்சாங்க அண்ட் பரபரப்பாக இப்போ கல்யாண சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய இடத்துல நோட் பண்ணுறது என்னன்னா, துளசி குடும்பத்துடைய லொக்கேஷன்ஸே வந்து ரொம்ப லைவ்லியாக முடிஞ்ச அளவுக்கு வித்தியாசமாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ முக்கியமாக அந்த லாங்குவேஜுங்க, அந்த லாங்குவேஜ் வந்து அதுதான் பெரிய ஹிட்டுன்னு சொல்லுவேன். அந்த லாங்குவேஜை பிடிச்சி அழகாக டப் பண்ணியிருக்காங்க டப்பிங் ஆர்டிஸ்ட். அந்த ஸ்லாங், அந்த ஹீரோயின் பேசுகிறதும் ஸ்லாங் நல்லாயிருக்கு. நம்ம அருண் உங்களுக்கு தெரியும், அது மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு ஹீரோ. ஸோ அது அருணை பார்க்கும்போது, ஏன்னா ஃபஸ்ட்டு அவனை வந்து இந்த சுந்தரி சீரியலில் பார்க்கும்போது நான் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கும்போது என் பையனும் என் ஒய்ஃபும் சொன்னாங்க, இந்த மாதிரி பாப்பா ஒருத்தன் சுந்தரியில் வந்திருக்கான், அவனை பாருங்க பாப்பா அப்படின்னா. எவ்வளோ ஆர்டிஸ்ட் சொன்னாங்க, எல்லாரையும் பார்த்துட்டு போனா, இல்லை பாப்பா நீங்கள் பாருங்க அப்படின்னா. அப்போ அது பார்க்கும்போது இவனும் அவன் கூட வந்து இன்னொருத்தன் வருவான், கருப்பு அசிஸ்டன்ட் ஒருத்தன் வருவான். ஸோ இவங்க 2 பேர் பண்ணது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நான் ஜென்ரலாக போனீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனேன்னா ஐ கீப் அப்சர்விங் பீப்புள். ஏன்னா எந்த இடத்துல இவங்க கேரக்டர் நம்ம ப்ளே பண்ண வேண்டியது இருக்கும் தெரியாது. இப்போ நம்ம ஷோஸில் போகும்போது கூட அங்கே ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார், மேக்கப் அசிஸ்டன்ட். அவரோட ஸ்லாங் நான் பிடிச்சிருக்கேன். நான் அது பண்ணணும்னு எனக்கு ஆசை. பட் அதுக்குண்டான டைமே போகிறேன்றது தெரியாது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் அப்சர்வ் பண்ணும்போது இவன் கேரக்டரைசேஷனே வித்தியாசமாக இருக்கும் எப்போவுமே. ஸோ 2014 இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்றான். பட் நான் பார்த்தது சுந்தரி சீரியலில் தான். பட் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இவன் நடந்துக்கிற விதமும் சரி, இவன் பேசுகிற விதமும் சரி, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ அந்த அடாப்ஷன்றது அவன்கிட்ட நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் I have to still learn from him a lot. Oh, that's nice. Super. Of course, ஹீரோ மட்டுமே இல்லை, அங்கே நடிக்கக்கூடிய எல்லார்கிட்ட இருந்தும் இப்போ புதுசாக நிறைய பார்க்குறோம். தட் இஸ் வாட் வி ஃபெல்ட். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய இப்போ இதில் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம இருந்த ஒரு காலகட்டங்களில் தாண்டி இப்போ இவங்க நடிக்கிற ஒரு பேட்டர்னே வேற மாதிரி இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜ், மேனரிசம்ஸ் எல்லாமே மாற்றுறாங்க. நம்ம வந்து ஷார்ட் டேக் போகும்போது தான் அந்த கேரக்டராக மாறும். டேக்கு போறோன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த சீனுக்கு கேரக்டரா மாறி தான் வெளியே ரூம்ல இருந்தே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பவே பாடி லாங்குவேஜ் மாத்திக்கிறாங்க, ஃபேஸ் என்னது இங்கிருந்தே அந்த கேரக்டர் வந்துருது, அடுத்த சீன் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு வெளியே போகும்போது அந்த கேரக்டராகவே வாழ்றாங்க. தட்ஸ் வாட் ஐ ஃபெல். நல்லா இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி பேசிட்டு இருக்கிறப்போ 2 பேருமே சொன்ன மாதிரி அமேசிங்கான சீரியல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. நிறைய கதாபாத்திரம் இன்னுமே ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு பர்சனலி இந்த ஒரு கேரக்டர் பண்ணுறப்போ கொஞ்சம் என்னோட க்ளோஸ் டு ரியாலிட்டி, என்னோட கேரக்டரும் இந்த நான் பிரதிபலிச்ச கேரக்டரும் ஒன்றா இருந்தது அப்படின்னா அது என்ன சீரியல், என்ன கேரக்டர்? தேவ் சார் உங்களுக்கு. ஆமாம், அரிசி மூட்டை. அரிசி மூட்டை சித்தியில் வந்து கொஞ்சம் என் பழக்கமே அந்த காலத்தில் வந்து நிறைய சாப்பிடுவேன் நான். ஸோ எனக்கு டேரக்டர் கூப்பிட்டு அந்த கேரக்டர் கொடுத்தோன்னே, இதில் வந்து நீ சாப்பிட்டுட்டே இருந்தானே, சரி சார் அப்படின்னு. ஸோ மானிட்டர் பார்க்கும்போதெல்லாம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். சாப்பிட ஆரம்பிச்சோன்னா ஒரு நாள் வந்து மேடமோட ஒரு காம்பினேஷன் வந்து சித்தி கூட மானிட்டர் வரணுன்னா இந்த முறுக்கு டப்பா, இவ்வளோ பெரிய டப்பா இருந்தது, டப்பா வச்சு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருந்தேன். சரி நான் டேக் போகலாம் அப்படின்னு. சார் டப்பா காலி சார் அப்படின்னு. டேய் ஒரு டப்பா முறுக்குடா அப்படின்னாரு. சார் நீங்கள் தானே சார் சாப்பிட்டுனே பேச சொன்னீங்க, சாப்பிட்டுனே பேசிட்டேன் சார், முடிஞ்சிச்சு சார். டேய் அடுத்த தடவை உனக்கு முறுக்கு டப்பா கொடுக்காதீங்கடா அப்படின்னாரு. முறுக்கு டப்பா இல்லாமல் எடுத்தோம் ஷார்ட்டாக. இன்னும் அந்த மாதிரி எனக்கு நான் அப்போ வந்து நிறைய சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கும் சாப்பிடுவேன், அன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் சாப்பிடுவேன். ஸோ அந்த கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப, எனக்கு என் லைஃப்பில் வந்து நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இல்லை இப்போ வரைக்குமே அந்த ஒரு பேர் வந்து சித்தி பார்த்து எல்லாருக்குமே அந்த அரிசி முட்டை அப்படிங்கிறது உங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க மைண்டுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு ரோலில் தான் பண்ணியிருக்கீங்க அரிசி முட்டை. இப்போ வரைக்குமே வந்து ஒன் ஆஃப் த. அப்போ எனக்கு ஒரு வயசு இருந்துச்சு அந்த அரிசி முட்டை. சரி ரைட்டு, அப்படியா, ரைட்டு, இதுக்காக தான் நீ இதை எடுத்தியா? எனிவேஸ் அது வந்து ஒரு சிக்னேச்சரான கேரக்டர், மறக்கவே முடியாது. அண்ட் மேம் உங்களுக்கு க்ளோசஸ்ட் டு ரியாலிட்டியோட எல்லா கேரக்டருமே ஒன்றி தான் இருக்கும். ஏதாவது ஒரு டயலாக் எப்போ பார்த்தாலும் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்தந்த பீரியடுக்கு இன்சிடென்ட்டுக்கு எனக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதே நம்ம நடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. செல்லமே பண்ணப்பவும் சரி, திருமதி செல்வம் பண்ணப்பவும் சரி, எல்லா டைமும் அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு சீக்வன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி இப்போ செல்லமே இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னாலும் ஐ எம் த ஒன் டு ரன் த ஃபேமிலி. இப்போ சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு ரன். அதே பேட்டர்ல தான் எனக்கு இப்போ அந்த மாதிரி எல்லா சீன்ஸோட எல்லா பீரியட்லயும் எனக்கு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ துளசியில இப்போ என்ன சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு? இல்ல அது உண்மையான கேரக்டர் தான் போயிட்டு இருக்குது. வெரி கிரீடி கேரக்டர், இவர் அடக்குற கேரக்டர் அகைன். ஸோ சிமிலர் டு அந்த. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ரோஜா விட கொஞ்சம் மாறி இருக்கு. என்னன்னா வந்து ரோஜாவில் வந்து டோட்டலாக சரண்டர் ஆயிருப்பேன். இங்கே சரண்டர்லாம் கிடையாது. எழுத்தும் பேசுவேன், தேவையில்லாத விஷயம்லாம் பண்ண, எதுக்கு இந்த வேலைலாம் பண்ணுற நீ, ப்ளஸ் அந்த காமிக்கும் விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து பண்ணும்போது சில இடங்களில் இடிக்குது எனக்கு, என்னடா இது பண்ணுறது கரெக்டாக இல்லையா. சில இடங்கள் மேலே கோவ கூட படுவேன். நான் இப்போ கூட லாஸ்ட் ஷெட்யூல் பேக்கப் ஆகும்போது நான் சொன்னேன், ஒரு சீன் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஷூட் பண்ணுறது லேட் ஆகிடுச்சு, முடிச்சு நான் கிளம்பிட்டாங்க. நான் கூப்பிட்டு சொன்னேன், யூ ஹவ் டன் திஸ் பெட்டர் அப்படின்னு. நான்
யூ ஹவ் டன் திஸ் பெட்டரு. ஏன்னா ஐ நோ த கெப்பாசிட்டி ஆஃப் அ ஸ்கேல் எனக்கு தெரியும் காவ்யா, நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்கலாமே இதை நீங்கள் அப்படின்னு. இல்லை தேவ், இந்த டைமுக்கு மேலே என்ன தேவ் இதெல்லாம் அப்படின்னா, சரி பரவாயில்ல, பட் சி நம்மளோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் அதுதான், அது நீங்கள் மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. அதை விட்டிங்கன்னா யூ வில் நாட் பி அன் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த ஆர்டிஸ்ட் அந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணிட்டு போயிடுங்க, அதுக்கப்புறம் கோபுரத்தில் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்றது. அண்ட் இன்னொன்று சார் மேம், நம்ம பார்த்தது என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே நம்ம அந்த ஒரு ஷோ அந்த ஒரு மொமெண்ட்னு பார்க்குறோம் இல்லையா, அது முடிச்சதுக்கப்புறமா காலத்துக்கும் அது இருக்க போகுது. பல வருஷமாக அது டாக்குமெண்டடாக ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லை நம்ம சேனல் சன்னெக்ஸ்லேயோ அது இருக்க போகுதா. நம்ம அந்த டைமில் அதை பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் நமக்கு மிஸ் ஆனாலும் திரும்ப போய் பார்க்குறப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால அழிக்க முடியாது. அந்த மொமெண்ட் வந்து அது அப்படியே தான் இருக்கும். இது வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக தான் இப்போ நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடியது. அதுக்கு முன்னாடி எப்போ பண்ணாலும் ப்ராஜெக்ட்ஸ் வந்து, அதாவது 2010 நாங்கள் பண்ணப்போலாம் எங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, சீரியல் பண்ணிங்கன்னா டுடேஸ் நியூஸ் பேப்பர், டுமாரோஸ் வேஸ்ட் பேப்பர். அப்போ கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது. அப்போ இதெல்லாம் திருப்பி இவ்வளோ பெருசா இல்லை ஃபீட் பண்ணுற மாதிரி நாங்கள் பார்க்கறதுக்கான. அன்னைக்கு எப்போவுமே காலையில் போகும்போது இன்னைக்கு நடிப்பெல்லாம் வேஸ்ட் இல்லை அப்படின்னு பேசிப்போம். நியூஸ் பேப்பர் மாதிரி அன்னைக்கு மட்டும் தான் சுட சுட வரும். அடுத்த நாள் அதை நாங்கள் பார்க்கவும் முடியாது, எங்களுக்கு தெரியாது. அப்போ சிடிஸோ எதுலையுமே கேசட்லையும் ரெக்கார்ட் பண்ணியும் வச்சு டிவியிலேருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டா உண்டு, அது நாங்களாக தான் பார்த்துக்கணும். இப்போ தான் அதெல்லாம் ரீடெலிகாஸ்ட் ஆகுது. இப்போ தான் சோஷியல் மீடியாக்குள்ளே சீன்ஸாக போட ஆரம்பிச்சாங்க. செல்லமே சீரியலோட அந்த ஃபஸ்ட்டு ஷாட் வந்து நாங்கள் 2 பேர் மீட் பண்ண ஃபஸ்ட் ஷாட் வந்து இவங்க ரெக்கார்டிங்கை வச்சுருந்தாங்க. அதை வந்து எனக்கு விடாங்க, தேவ் இப்படிலாம் நடிச்சிருக்கீங்க பாருங்க, நீங்கள் என் கேரக்டர் வந்து நானாமா பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ செம்ம கேரக்டர். அதை வந்து அது செல்லமே இருந்த எபிசோடு இருந்தால் அந்த என்னோட இன்ட்ரோ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க அது. அது அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீக்வன்ஸு, அதான் சொல்கிறேன், அந்த டைரக்டரல் டச் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நானா இப்படி நடிச்சிருக்கேன் அப்படிலாம் யோசனை பண்ணுங்க. கேமராலேருந்து எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் வந்து இன்றைக்கி அது ரீடெலிகாஸ்ட் பார்க்கும்போதெல்லாம் செம்மையாக இருக்குல்ல. இப்போ நீங்கள் இப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம இந்த மாதிரி ஒரு கேரக்டரை எடுத்து சேலஞ்சிங்காக பண்ணி காமிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கா, நான் கண்டிப்பாக இது பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு? நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டரும் பண்ணிட்டேன். தர லோக்கல் கேரக்டர் ஒன்று பண்ணணும்னு ஆசை. செம்ம லோக்கலாக, தர லோக்கல், அதாவது சென்னை பாஷை பேசிக்கிட்டு, என்ன அரியா ஐயால குத்திடுவேன். ஸோ தட் கைண்ட் ஆஃப் ரோல் எனக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. எங்கேயாவது அமையும் கண்டிப்பாக. ஆனால் எனக்கு என்னன்னா, உங்களை பார்க்குறவங்களாம் பார்ஷா வந்து வெளிநாட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இறங்கினவங்க அப்படி உங்களை எப்படி அப்படி காமிக்கிறது நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். இல்லை இது அஜித் சாருக்கும் எனக்கு உண்ட பிரச்சனையே தான். அவரும் தர லோக்கல் பண்ண முடியாது, நானும் பண்ண முடியாது. சரி வேணா, நம்ம இதை பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. அவருக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா டக்குன்னு சொல்லுங்கள், ரெடியாக இருக்காரு. அண்ட் காவ்யா, உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். போலீஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதுவும் சன் டிவி அழகான போலீஸ் போலீஸ் கேரக்டர் கிடைச்சது எனக்கு. அதுக்கப்புறமா ஒரு டாக்டர் கேரக்டர் இன்னும் நான் ட்ரை பண்ணல. ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் ரைட் டாக்டர் த்ரூ அவுட் ஒரு டாக்டரா ஒரு ரோல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை.